Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இரண்டாவது நாளாக மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் காலையில் ஒரு ஆலோசனை கூட்டம், மதியம் அதே போன்று மாலையில் ஒரு ஆலோசனை கூட்டம் 21 மாவட்டங்கள் நடைபெற்றது. தற்போது இரண்டாவது நாளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் 20 மாவட்டங்கள், குறிப்பாக திருப்பூர் மாநகர், திருப்பூர் புறநகர் கிழக்கு, திருப்பூர் புறநகர் மேற்கு, கோவை மாநகர், கோவை புறநகர் வடக்கு, கோவை புறநகர் தெற்கு, நீலகிரி, திருச்சி மாநகர், திருச்சி புறநகர் வடக்கு, திருச்சி புறநகர் தெற்கு, பெரம்பலூர், அரியலூர், கரூர், தஞ்சாவூர் கிழக்கு, தஞ்சாவூர் மேற்கு, தஞ்சாவூர் மத்தியம், தஞ்சாவூர் தெற்கு, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் குறிப்பாக பூத் கமிட்டியில் ஏற்கனவே பல்வேறு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அதே போன்று அந்த பணிகள் எல்லாம் எந்த அளவில் நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்து விரிவான முறையில் தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதே போன்று இன்று மாலை 20 அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் பங்கேற்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அதோடு இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவடைகிறது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 82 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள், அதே போன்று அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அது 21 நேற்று 2 ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்ட நிலையில் இன்றைக்கு 20 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களோடு இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.